இந்த பெண்களுக்கான விடியல் பயணம் இந்த இலவச பேருந்து எப்போ கொடுக்கறதுமான வாய்ப்பு இருக்கு? திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷம் கழிச்சு தமிழக வெற்றி கழக எல்லா அமைச்சர்கள் எல்லாரும் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்பது சரியாக இருக்காது. இந்த பெண்களுக்கான விடியல் பயணம் இந்த இலவச பேருந்து எப்போ கொடுக்கறதுமான வாய்ப்பு இருக்கு? திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷம் கழிச்சு. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்பது சரியாக இருக்காது. ஓவரால் திட்டங்கள் எல்லாம் எப்படி எல்லாமே அனைத்துமே முதலமைச்சர் அவர்கள் முடிவிலே தான் முடிவு செய்வார்கள். ஆகவே முதலமைச்சர் தான் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்பது முடிவு செய்வார்கள். தமிழக வெற்றி கழக எல்லா அமைச்சர்கள் எல்லாரும் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அது என்னை பொறுத்தவரையிலும் என் உறவினருடைய மருத்துவமனை எப்போதுமே அங்கே தான் சிகிச்சை பெறுவது வழக்கம். நான் வருகிற போது கூட ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தான் ஓய்வு எடுப்பது வழக்கம். அந்த முறையைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அரசு மருத்துவமனை என்பது எனக்கு இது இலவசமாக கிடைக்கின்ற ஒரு சலுகை. ஆகவே வேறு மருத்துவமனையில் சென்று அதற்கான நிதிகளை அரசிடத்தில் பெற வேண்டிய நிலை இல்லை. என் உறவினுடைய மருத்துவமனை அனைத்தும் இலவசமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நான் வருகிற போதும் போகிற போதும் இங்கே இரவு நேரத்தில் விமானத்திற்கு காலை செல்கிற போது அங்கே தான் விடுதியிலே தங்குகிறேன். ஆகவே இது தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு நிகழ்வு.